ரசம் செய்ய போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 to 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன அளவில் புளி, இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேக வைக்க போகிறோம். அடுத்தது இது வந்து மிளகு சீரகம் ரெண்டையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 6 to 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை 1-2 தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போது நம்ம ரசம் வைக்க போகிறோங்க. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம போடலாம். கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு சீரகம், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் இதை கலரி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி இலை, தக்காளி, புளி எல்லாம் வந்து இதில் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டே தக்காளி எல்லாத்தையுமே நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நுரை வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.